Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து Aariwork வந்து நம்ம டிசைனை வந்து எப்படி ப்ளவுஸ்ல வந்து ட்ரேஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து கார்பன் பேப்பர் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்றதுன்ற மெத்தட் வந்து நான் இதுக்கு முந்தின வீடியோஸ்லயே போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்க. இது வந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் ட்ரேசிங் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸ்டாண்டில் நம்ம ஏதோ ஒரு கிளாத் வந்து நம்ம போட்டுட்டு ஸோ அது மேலே வச்சு நம்ம இந்த பின் வச்சு பின் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அடியில் வந்து கேப் இருக்கிறனால ஈஸியாக பின் பண்ண முடியும். நீங்கள் வந்து இதை வந்து தரையில் வச்சு நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா தரையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டும். ஸோ தரையில் வச்சு நீங்கள் பண்ணவே முடியாது. ஆரி ஸ்டாண்டு போட்டுட்டு கிளாத் போட்டுட்டு அது மேலே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் வந்து உங்கள் வேலை முடியும். ஸோ இதான் நம்மளோட டிசைன். ஸோ நம்ம டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைனை வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஸோ இந்த டிசைனை எப்படி நம்ம ப்ளவுஸில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு குண்டு பின் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு பின் எடுத்துகிட்டு நம்ம போட்டு வச்சுருக்கிற டிசைன் ஸோ இந்த பேப்பர் வந்து ஷேக் ஆகாத மாதிரி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு டேப் போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிட்டு எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே இருந்து ஒரு ஈவன் கேப்பில் கொஞ்சம் பக்கமாக வந்து நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுகிட்டே வரணும். ஸோ பாருங்கள் எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பாருங்கள் நம்மளோட எல்லா டிசைன்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்மளோட ட்ரேசிங் ஷீட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸ் மேலே வந்து எப்படி வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து நம்மளோட டிசைனில் வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி வந்து நம்ம ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு தேவையானது வந்து இந்த பவுடர். இது வந்து சப்பா பவுடர் சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரேசிங் பவுடர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆரி மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம எங்கே வாங்குகிறோமோ அந்த ஷாப்லேயே வந்து நமக்கு இதுவுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் வந்து நம்ம கீழே வந்து கார்பன் பேப்பர் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த மெத்தடில் வந்து இந்த ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி வந்து எப்படி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ப்ளவுஸை வந்து நான் ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எங்கே நம்மளோட டிசைன் வரணுன்றதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதே நீங்கள் ஆரி காட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸுமே அதில் வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அங்கங்கே வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வெறும் ப்ளவுஸு இந்த அளவு எனக்கு போதுங்கிறனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து ஸ்டாண்டே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த நெக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியணும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய மார்க்கிங் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைனை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பின்னோ இல்லை டேப் போட்டோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கூட வந்து ஷேக் ஆகாமல் அப்படியே இருக்கும். இல்லை இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கனாலும் ஓகே, யாருன்னா ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது மேலே வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சப்பா பவுடர் ட்ரேசிங் பவுடர் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரேசிங் பவுடரில் கொஞ்சமாக கெரோசின் ஊற்றி இந்த மாதிரி ஒரு கிளாத்தோ இல்லை காட்டன் ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ எதுவும் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப கெட்டி இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி வந்து அந்த பவுடரையும் கெரோசின் மண்ணெண்ணையும் வந்து ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து வச்சுக்கோங்க.
ஸோ மண்ணெண்ணெய் வாடை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது அப்படியே வந்து ஸோ கெரோசினோட தன்மையே வந்து அப்படியே ஏருக்கு எவாப்ரேட் ஆகிடுறதா இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்மெல்லுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கக்குள்ளே வந்து அது ப்ளவுஸ்லேருந்து போயிடும். ஸோ அதை பற்றி யாரும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இந்த பவுடரையும் இந்த கெரோசினையும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கிளாத்தில் வந்து நல்லா நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நம்மளோட டிசைனை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ ஃபுல் டிசைனும் வந்து தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிளாத்தில் பவுடர் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து இந்த பவுடர் வந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம டிசைனில் வந்து அந்த பவுடர் வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக போய் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம கார்பன் பேப்பரை வச்சு போடுறத விட இந்த மெத்தட் வந்து இன்னமுமே வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து கரெக்டாக கிடைக்கும். ப்ளஸ் இதே டிசைனை நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பென்சிலில் ட்ரேஸ் பண்ணையில் கூட அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே வரும். ஸோ 2-3 ப்ளவுஸுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது. பட் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து காய விட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ளவுஸஸ்க்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட் பவுடர் அந்த ஹோல்ஸ் வழியாக ப்ளவுஸ்க்குள்ளே வந்து இறங்கி நமக்கு தேவையான டிசைன் வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ நம்மளோட ட்ரேசிங் ப்ளவுஸில் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஈரப்பதம்லாம் காயிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னமுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நம்ம போட்டிருக்க அந்த ஒயிட் கலர் வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ அப்போ நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கெரோசின் வந்து நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நம்மளோட அந்த ட்ரேசிங் மேலே வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டது வழியாக அந்த ட்ரேசிங் பவுடர் வந்து கெரோசினோட கடந்து உள்ளே போனனால நமக்கு வேணுங்கிற டிசைன் மட்டும் கிடச்சிருக்கு. இது நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அழியாமல் இருக்கும். ஸோ ட்ரேசிங் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த பவுடரும் ஃபேஸ் பவுடர் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணையில் அது அழிஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேசிங் பவுடர், கெரோசின் இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அழியாமல் இருக்கும் நம்ம ஒர்க் முடிக்கிற வரைக்கும். கெரோசின் ஸ்மெல் வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கக்குள்ளேயே அது எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணையிலே வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. ஸோ அதை பற்றி யாரும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.